நாமளும் பூஜை நிறுத்த ஏதாவது பண்ணுவோம். எப்படி? எல்லாத்தையும் முன்னாடியே சொன்னா நல்லா இருக்காது. இந்த அனாமிகாவை இது வரைக்கும் சைலண்டா பார்த்திருப்பாங்க, வயலண்டா பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப நான் சைலண்ட் இல்ல. இந்த அனாமிகாக்குள்ள ஒரு ஆட்டம் பாம் ஒளிஞ்சிருக்கு. அது யாருக்கும் தெரியாது. வெடிக்கிற நேரம் வெடிக்கும். பார்த்துக்கிட்டே இரு. வாவ் அபி, நீங்க திறமைசாலின்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அசோக், இது பூஜை. போ, போய் வேஷ்டி கட்டிட்டு வா. அம்மா, வேட்டியா? நான் எப்பம்மா வேட்டி கட்டியிருக்கேன்? மங்கள தீர்த்தத்துல குளிக்கணும். அதுக்கு பேண்ட் செட்டெல்லாம் சரி வராது. வாட்? மங்கள தீர்த்தமா? நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேன். அபி, ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். அபி, அது சார், மங்கள தீர்த்தம்னா மஞ்சள் கலந்த தண்ணி சார். பரவாயில்லையே, பாப்பாக்கு எல்லாமே தெரியறதே. நம்மவாளா? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் படிக்கிற பழக்கம் இருக்கு, அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அசோக், போ, போய் வேட்டி கட்டிட்டு வா. அம்மா, வேட்டியா? ஷோமில், எல்லாம் வந்துருதா? ஏதாவது தேவை இருக்கா? எல்லாம் பேஷா இருக்கு. மாப்பிள, என்ன பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க? நீ என்ன ஆபீஸ் போற மாதிரி பேண்ட்டும் சட்டையும் போட்டு வந்து நிக்கிற? போங்க, போய் வேட்டி கட்டுவாங்க, போங்க. ஆமா, எனக்கு வேட்டி கட்டிலாம் பழக்கம் இல்ல, கட்ட தெரியாது. படுறா, ஏய், ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ஆள் நீ வேட்டியை கட்ட தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வாப்பா, போய் வேட்டியை கட்டு போ. மாமா, வேட்டி கட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நான் வேணா சொல்லி தரட்டுமா? நான் வேணா செவில்ல ஒரு அரை அறையட்டுமா உனக்கு? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை என்ன குழந்தையா? பேம்பர்ஸ் கட்டி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? விளையாட்டா பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. சங்கரா, பின்ன என்னக்கா, சின்ன பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தா செவரேறு குச்சுருவா போட்டிருக்க. சங்கரா. சரி, பேசல. அசோக்க கூட்டிட்டு போய் வேஷ்டி கட்டி விட்டு கூட்டிட்டு வா. போ. அம்மா. வாயா மாப்பிள. அம்மா, என் கோவத்தோட அளவு ஒரு நிமிஷம் தான். வா மாப்பிள, வா. என்ன மாப்பிள மாசம் நின்னுக்கிட்டு இருக்கீங்க? சட்டையை கழட்டிட்டு வேட்டியை கட்டுங்க. சட்டையா? எதுக்கு மாமா? என்ன எதுக்கா? எங்க 200 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு வேட்டி கட்ட தெரியல ஊர்ல இருக்க பூரா சிரிக்க போறாங்க. ஆமா, வேஷ்டி கட்டுறதெல்லாம் ஒரு தகுதியா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? கோட்டு சூட்டு போட்டு படிச்சவங்க எல்லாம் அமைச்சர் முன்னாடி கையை கட்டி பம்மிக்கிட்டு நிக்கிறாங்க. அதான் வேட்டிக்கு உண்டான மரியாதை. அது மட்டும் இல்ல, இவ்வளவு ஏன், எங்க ஊர்ல ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு வேட்டி கட்ட தெரியலன்னு அந்த பொண்ணு கல்யாணத்தையே நுப்பாட்டிவிட்டா. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. ஆமா, நான் கேட்டது ஒரு சின்ன கேள்வி, அதுக்கே இவ்வளவு பேசுறீங்க? மத்த இடத்துல பேச விட மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ உங்க அம்மா எடுத்துக்கங்க, அவங்க முன்னாடி நான் ஏதாவது பேச முடியுமா? ஆமா இல்ல, ரெண்டே வார்த்தை தான். ஏன் அம்மா, உங்க பயமா? பயம்னு வச்சுக்கலாம், மரியாதைன்னு வச்சுக்கலாம், ஒரு அன்புன்னு கூட வச்சுக்கலாம். ஏதாவது கேட்டா டப்புன்னு அடிச்சு போடுவாமாப்ல. அப்போ அத்தை முன்னாடி கூட இதே மரியாதை பணிவுதானா? அங்க பயம் மட்டும்தான் மாப்பிள. சத்தம் கூட வரக்கூடாது. உள்ள கூட்டு போய் கும்முன்னு குமிப்பிடுவா மாப்பிள. உள்ளதான் காயம் இருக்கும், வெளியே தெரியாது. என்ன பண்றது? அங்க அடைச்ச வாய உங்கள மாதிரி ஆளை பார்த்தா தானே மட போல திறக்க முடியும். என்ன மாமா?